வணக்கம், வெல்கம் டு பவிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சீரக சம்பா ரைஸ் வச்சு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 200 கிராம், பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணது, தக்காளி மீடியம் சைஸ் 1, கொத்தமல்லி தழை, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம். இது அரைக்கிறதுக்கு, அதாவது பேஸ்ட் அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 4-5, பூண்டு 2, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, சோம்பு, பட்டை. இப்போது சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கலாம். அதாவது இன்றைக்கி 200 கிராம் மஷ்ரூமுக்கு 200 கிராம் சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கோம். இதை நல்லா அலசி 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். புது ரைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். கொஞ்சம் பழைய ரைஸ்னால் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அதே கப்பில் 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி. அரிசி ஊறட்டும். மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பட்டை, சோம்பு அரைக்க தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸான பேஸ்ட் மாதிரி வேணும். நம்ம எக்ஸ்ட்ரா பேஸ்ட் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ தண்ணி நீங்கள் ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதுலேயே கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி வேணாம், பிரியாணி குழைய வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி இருந்தால் போதும். ஸோ அதே தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம பிரியாணி அரைச்சி செய்யும்போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில். நான் நெய் எதுவும் சேர்த்து கிடையாது, நார்மலான எண்ணெய். எண்ணெய் ரொம்ப சூடாக வேணாம். ஒரு மிதமான சூடானதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பொருட்கள் சேர்த்திக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் இந்த 3 ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப ஸ்பைசஸ் ஆட் பண்ணலை. ரொம்ப ஸ்பைசஸ் இருந்ததுன்னா குழந்தைகளும் சாப்பிட மாட்டாங்க, நம்மளும் சாப்பிடும்போது சீக்கிரமாக பிரியாணி திகட்டிடும். ஸோ நம்ம அடிக்கடி பிரியாணி செய்யும்போது ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அடிக்கடி பிரியாணி செய்வோம், இருந்தாலும் இதில் என்ன ஒரு சின்ன டிப் அப்படின்னா ஒவ்வொரு பொருட்கள் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த பொருள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டுட்டு அது நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி நீங்கள் தக்காளி ஆட் பண்ணுங்கள். இது நீங்கள் எந்த பிரியாணி செஞ்சாலும் ஓகே, ஒவ்வொரு பொருளும் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த பொருளை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நமக்கு பிரியாணி அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்காது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். கலர் மாறி நல்லா வதங்கி வரணும். ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் உப்பு லைட்டாக ஆட் பண்ணி திரும்பி வதக்கிக்கோங்க. வெங்காயம் போட்ட உடனே உப்பு போடாதீங்க, அது டக்குன்னு கருகிரும். வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லா வதங்கி வரும். கருகக்கூடாது, ஆனால் நல்லா வதங்கணும். இந்த டைமில் நீங்கள் தக்காளி மீடியம் சைஸாக இருந்ததுன்னா ஒரு தக்காளி போதும், தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, அந்த பிரியாணி பொருட்கள் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். உப்பு போட்டதுனால நல்லா வதங்கி வரும். கொஞ்சம் பொறுமையாகவே வதக்கி விடுங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, இஞ்சி, பூண்டு, சோம்பு, சின்ன வெங்காயம், அந்த பேஸ்ட்டை எடுத்து போட்டுக்கோங்க. இஞ்சி இருக்கிறதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருக்கோம்.
ஸோ நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வதக்கி அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த டைமில் பிரியாணி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். எந்த பிரியாணி பவுடர் போட்டாலும் ஓகே. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் எதுவுமே போடலை, மீடியமான காரம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிரியாணி பவுடர் போடும்போது நமக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், காரமும் மைல்டாக இருக்கும். பிரியாணி பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பேஸ்ட்டில் நல்லா வதங்கி வரணும். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை நான் ஏற்கனவே வந்துட்டு நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஷ்ரூம் போட்டு உடனே தண்ணி ஊற்றிட வேண்டாம். நீங்கள் என்ன பிரியாணி செஞ்சாலும் ஓகே, அது சிக்கன் பிரியாணி ஆகட்டும், மட்டன் பிரியாணி ஆகட்டும், அந்த பீசஸை போட்டு உடனே தண்ணி ஊற்ற வேணாம். கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். மஷ்ரூமில் அந்த பேஸ்ட் வந்துட்டு நல்லா பிடிக்கணும். மஷ்ரூம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் அடுப்பை கம்மியாக வச்சுட்டு 1 நிமிஷம் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. கேஸ்கெட் இல்லாமல், ஜஸ்ட் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்காக. ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ரொம்ப நேரம் விட வேணாம், ஏன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ 1 நிமிஷத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். நம்ம போட்ட மசாலா, வெங்காயம், தக்காளி, வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் வந்துட்டு நமக்கு அடுத்தது தண்ணி இருக்கு இல்லையா, நம்ம ஊற வச்ச தண்ணி, அதாவது 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி, அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். அரிசி தண்ணி அட் அ டைமில் ஊற்ற வேணாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அரிசி போட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சைடில் இருக்கிற மசாலா அது எல்லாமே அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம், ஏன்னா தண்ணி தான் கொதிக்க போகுது. ஸோ தண்ணி நல்லா ஒரு கொதி வந்தாச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மல்லித்தலையை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மல்லியோட வாசம் மஷ்ரூமுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஊற வச்ச அரிசி, திரும்பி சொல்கிறேன், புது அரிசியாக இருந்ததுன்னா 10 நிமிஷம் ஊறினா போதும். கொஞ்சம் பழைய அரிசினா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஆனால் தண்ணி அளவு 1 கப்புக்கு 1.5 கப் கரெக்டாக இருக்கும். எந்த பிரியாணி செஞ்சாலும் சீரக சம்பா ரைஸ்க்கு 1க்கு 1.5 ஊற்றிக்கோங்க. ரொம்ப நேரம் அரிசி ஊற வைக்கவும் வேணாம், 15 நிமிஷத்துக்கு மேலே ஊற வேண்டாம். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா, எண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு, இந்த டைமில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். எந்த சமையல் செய்யும்போது ஃபஸ்ட்டே உப்பு நிறையா போட்டுறாதீங்க. செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா திரும்பி போட்டுக்கலாம். இப்போ உப்பு லைட்டாக பத்தலை, ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுறலாம். பிரியாணிக்கு 2 விசில் வந்தால் போதும். 3 விசில் 4 விசில்னு சாதத்துக்கு மாதிரி வர வேண்டியதில்லை. இப்போ 2 விசில் வந்து விசிலெல்லாம் வந்துட்டு அடங்கி ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. எடுத்து பார்க்கலாம் பிரியாணியை. வாவ், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடி பிடிக்கவே இல்லை. ரொம்ப காரமாக வாயில் வச்ச உடனே ரொம்ப அலற மாதிரியும் இல்லை. ரொம்ப நல்லா வந்திருக்கு பிரியாணி. நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே அளவுகளோட.
குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மஷ்ரூம் வந்துட்டு ப்ரோட்டீன் ரிச். டயட்டில் இருக்கிறவங்க மஷ்ரூம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.